காமாட்சி மாமா காதலிக்க தாவணி போட்ட மைனா காமாட்சி மாமா சைட் அடிக்க உன்னை பிடிக்க போட்ட மைனா என்ன மயக்கிறிய நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்து மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் ஆடியோ பிக் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வீடியோ வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். முடிஞ்சாலும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தோம். அப்போ வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் வந்து பண்ணி வந்து முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ணால் அலைக் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து தேவை. ஆப் லிங்க் என்ன இன்ஸ்டாவோட மொபைல் வந்துருக்கு. இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட் வந்து ஃபைன் பண்ணிட்டு பயோவில் பார்த்தா ஆப் லிங்க் இருக்கும். அதனால் அந்த ஆப் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் ஆப்போட என்டர்பிரைஸ் வந்து இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் பர்சன் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் ஆட் ஒரு புக் மார்க் 2 ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண வந்து ரீட் வந்து பண்ணியிருப்பேன். இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கான டேரக்ட் லிங்க் எதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் சம் ஃபாண்ட்டுக்கான லிங்க் எல்லா லிங்க்குமே எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்துருக்கும். வீடியோ வந்து பார்த்து செக் பண்ணிட்டு இந்த 2 ப்ராஜெக்ட்டையும் ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் வந்து பண்ணிட்டு புக் மார்க் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே மியூசிக்கான லேயர் இருக்கும். சம் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்க்ரோல் வந்து கொடுங்க. ஸ்க்ரோல் வந்து பண்ண சம் விரிக்கலாக இருக்கும், அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டைமிங் பார்த்தா 6:23 பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி வந்து லேயர் வந்து கொடுத்துருப்பேன். இந்த சர்க்கிள் வந்து பிக்னிங் வந்து ஆட் பண்ணோம். என்ன வேணாலும் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் கிரீன் கலர் இன்னொரு லேயர்லாம் இருக்கும். அங்கே என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல பிக் வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பார்த்து சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறோம். நம்ம வந்து இங்கே வந்துடலாம். அந்த டைமிங் வந்துடலாம். ஸ்டார்டிங் வந்துடுங்க. கரெக்டாக பார்த்தோன்னா குரூப் 1 மார்க்ஸ் சொல்லிட்டு இந்த மேலே தான் சர்க்கிள் ஒரு லேயர் இருக்கும், இங்கே ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு டபுள் மார்க் எடுத்து நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா இருக்கும், இங்கேயும் மென்ஷன் பண்ண வேணும். சர்க்கிள் இங்கே ஒரு லேயர் இருக்கும். ஏன்னா மொத்தம் 2 லேயர் இருக்கும். கரெக்டாக இங்கே டபுள் மார்க் பார்த்து ஒரு லேயர் இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே வந்து இங்கே ஒரு சர்க்கிளுக்கான இங்கே ஒரு லேயர் இருக்கும். இந்த 2 சர்க்கிள் லேயர்லேயே எப்படி பிக் வந்து ரீப்ரசென்ட் பண்ண சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கான லேயர் கிளிக் பண்ண கீழே எடிட் சொல்கிறோம். கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சர்க்கிளுக்கான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுங்க. மீடியா ஓப்பனுங்க. எந்த பிக் ஆட் பண்ணுங்க, அந்த பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் ஆஃப் பர்சன் கிளிக் பண்ணால் பிக் வந்து இனிமேல் வந்து ஆட் ஆடுங்க. ஆட் பண்ணதுக்கே சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்து போயிடுங்க. எண்டுக்கு வந்து போயிட்டு சைடில் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? சைடில் கிளிக் பண்ணிட்டு மேலே இமேஜில் கிளிக் பண்ணி பார்த்தா 3 கட் ஆஃப் 3 கட் ஆஃப் கிளிக் எக்ஸஸாக இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணி செட் ஆடுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. கேட்பா எஃபெக்ட் சொல்லிட்டு ரிசல்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆப்ல சர்ச் ஆகணும் வரும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கொடுத்து TILES சர்ச் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஒரு ரிசல்ட் வந்து வரும். டாப்ல வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு கீழே தான் மிரர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு வந்து லெஃப்ட் சைடு டவுன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க. இமேஜ் வந்து பேக்ல போகும். கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்க. சர்க்கிளில் பார்த்தா அந்த இமேஜ் வந்து செட் ஆகிருக்கும். இதே மாதிரி அங்கேயும் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி இங்கே எப்படி இந்த 3 ஸ்டார்ட் ஆகுதோ இதே சேம் மெத்தட் வந்து இங்கேயும் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து இதே மாதிரி இங்கே எப்படி கண்டினியூ ஆகுது அதே மாதிரி வந்து கண்டினியூ ஆகுது. இது வந்து 2 தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தா 10:09 பார்த்தா இந்த புக் மார்க் நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த ஆட் பண்ணுற பாருங்க. அதே மாதிரி பிக் வந்து ஆட் வந்து பண்ணுவீங்க. ஒரே பிக் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் அது கரெக்டாக கட் பண்ணுற பாருங்க. வந்து நீங்கள் வந்து மல்டி பிக்காக வந்து கட் பண்ணிங்க. அந்த ஒரே பிக் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணி புக் மார்க் ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரிக்கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வந்து கரெக்டாக லிரிக்கு நேராக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. மேலே ஒரு லேயர் பாருங்க. இந்த 2 லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லிரிக்கு டவுனில் ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதையும் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக எடுத்து வச்சிங்களா? கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா லிரிக் வந்து இமேஜ் மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க. சேம் அதே ஸ்டெப்பை 90:02 ஆட் இமேஜ் 2 அந்த 3 பிக்கை இதே மாதிரி ஆட் பண்ணிட்டு இங்கே அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து செட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து செட் பண்ணிக்கோங்களா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ சம் ரேஷியலாக பார்த்தா ஃபோர்ஸ்ட் வேரியேஷன் சூஸ் வந்து பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்களா? நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுன் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த கிரீன் கலர் இமேஜ் வந்து அங்கே கொடுத்துருப்போம். அங்கே வந்து என்னென்ன பிக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பிக்லாம் ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். செலக்ட் வந்து மட்டும் செட் பண்ணிங்க. செட் பண்ண பிக் வந்து
பிக்கை வந்து ஃபோர்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகிடும். ஒருவேளை ரேஷியோ வந்து டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா அவுட்ல இமேஜ் பிளாக் இருக்கும். அந்த பிளாக் ஃபில் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தா ரைட் சைட் அவ்வளோ 3 ஆட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கிளிக் பண்ணால் அவங்க வந்து ஃபில் செட் வைக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைட் செட்டிங் நான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரம் எஸ்பிஎன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்களா. நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆப்ஷன் நம்ம கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து கிரீன் கலராக இருக்கிற இடத்துல வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிக்கை வந்து 4:5 ரேஷியோல வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சேவ் வந்து ஒரு 10-15 பிக் அந்த இடத்துல சொன்னதே மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து பண்ணுங்க. ஓகேனா ஸ்டார்டிங்ல ஒரு லேயர் இருக்கு பாருங்க. அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேயரை பார்த்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபோர்த் ஒன்னா காப்பி லேயர் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்களா. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:10:25 ஒரு லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணுங்க. சைடில் செலக்ட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் இங்கே 2 லேயர் இருக்கும் ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து சொன்னல இங்கே வந்து பிக் ஆட் பண்ண சொல்லிட்டு இந்த ஒரு பிக்கை வந்து சென்ட்ரல் நேரத்தில் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. இந்த பிக் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அந்த 2 பிக்கை சூஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ தான் பேசன் சைஸ் ஸ்மாலர் ஏராவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு மொத்தம் கிரீன் இருக்கும். நெக்ஸ்ட் பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் இப்போ சூஸ் பண்ணீங்க பார்த்தியா அந்த லேயருக்கு மட்டும் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுவீங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. ஷேர் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு செகண்டாக ஒரு லேயருக்கு பாருங்க. அதை சூஸ் பண்ணிட்டு லேயர் கபில் போட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் வந்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 லேயர் இருக்கா கரெக்டாக இந்த லிரிக்கலுக்கு 12:24 14:10 2 லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா 21:04 20:26 இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. அந்த 2 லேயர் சூஸ் பண்ணிட்டு அது மொத்தம் 4 லேயர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து சூஸ் பண்ணிட்டு சேம் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டைலில் பேசன் ஆயில் போயிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுவாங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓகே எஃபெக்ட் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பார்த்தா அந்த இமேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. பார்த்தா குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தா இமேஜுக்கான லேயர் இருக்கும். சம் டைம் பார்த்தா வந்து டேரெக்டாகவே அவுட்டரில் பார்த்தா வந்து இமேஜ் இருக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இமேஜ்க்கான லேயர் சூஸ் பண்ணுங்க. பார்த்தா கலர் ஃபில்லர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் போட்டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு அதே மோஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்க. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிராப் பண்ணல 4:5 ரேஷியோவை அந்த பிக் வந்து பிக் வந்து அந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால் அந்த பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ரைட் சைடு பசங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா குரூப்ல இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இல்லை குரூப்ல இருந்துச்சுனாவே எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள பார்த்தா இமேஜ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேரக்டா கலர் ஃபில் வந்து போயிட்டு பிக் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா. இதே மாதிரி ஒன்ஸ் எல்லா இடத்துலையுமே என்ன கிரீன் கலர் அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணி டேரக்டா குரூப் இருக்கிற சமயத்தில் மட்டும் எடிட் குரூப் வந்து போயிட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டீங்கன்னா ஷேக் ஆட் பர்சன்ட் பார்த்தா ஒரு ரெக்டாங்கலுக்கான ஒரு ஷேப் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பில் போயிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு புக் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து லேயர் டிலேட் பண்ண வந்துருக்கேன். அதனால் வந்து அப்படியே இருக்குல்ல நான் வந்து டிலேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதனால் லேயர் ஆட் பண்ணிட்டு ரைட் சைட் ஆட் பண்ணால் சரிங்களா நான் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா எடிட்டிங் வந்து பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. அப்போ அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ்.